லாஸ்ட்டு சப்பாத்திங்க. எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. சிக்கன் குழம்பு வேறு ஆவலா வா வா வான்னு என்னை கூப்பிடுது. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல்னால், கொல்லையில் உட்காந்து நைட்டு சாப்பிட போகிறேங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு கொல்லையில் சமைச்சு அங்கேயே எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணுன்னு என்னோடய ஆசை. ஸோ முன்னாடிலாம் எப்போயாவது ஒரு தடவையாச்சும் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க இந்த விலாகில் என்னென்ன பண்ணுறோம், அது நிதியை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறோங்கிறத இந்த விலாகில் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த டீ. 6 மணி ஆனால் எங்கள் வீட்டில் டானு பெல் அடித்த மாதிரி அந்த டீ இருக்கணும். இல்லைன்னா எல்லார் மூஞ்சும் சொங்கி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு என்னோட வேலையே ஈவினிங்கில் டீ போடுறது தான். மற்ற எந்த வேலை கடந்தாலும் அதெல்லாம் அப்படியே தான் கிடக்கணும். சொல்றியே, அப்போ நீ வந்து குடிக்க மாட்டியா டீ? எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறேன்னா இல்லையா, நான் ஃபஸ்ட்டு குடிச்சிடணும். டீ குடிக்கிறியா? சிரிப்பை பாரு. வரிக்கி சாப்பிடலாமா? அவன் சாப்பிட மாட்டான், சும்மா அப்பவும் அப்படியே அந்த பக்கம் வச்சுங்க. ஏண்டாங்க. சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய ஒரே மாடலில் செய்யக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கணும். சரி. ஓட்டி திவி இந்தா ஒன்று. பிஸ்கெட் எடுத்துங்க. அங்கே வறுக்கி இருக்கு பாரு, எடுப்பா. இன்னும் வா வா. அம்மாட்டா பார்த்து டீயே எத்தி வச்சிடாதடா. அதெல்லாம் வரைக்க மாட்டான் அவன்ட்டாம. டீ வெறியன் என்ன மாதிரியே. இது வந்து ஊட்டி வரிக்கே இல்லை தெரியுமா? ஊட்டி வரிக்கின்னு ஒன்று ஏமாத்திருக்காங்க. அது ஊட்டி வரிக்கே கிடையாது. என்ன ஏமாத்தாத ஆளே இல்லை பருக்கு. ஊட்டி வரிக்கி கேட்டிருக்கா, ஊட்டி வரிக்கி எடுத்து கொடுத்துருக்காங்க. இது ஊட்டி வரிக்கில் ரஸ்க்கு, நார்மல் ரஸ்க்கு. ஆனால் ஊட்டி வரிக்கி ஷேப் இது. நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேற்று என்னையும் ஏமாற்றி விட்டாங்கடா. இன்னும் பூவு எல்லாம் நல்லா பூத்த பூவாக கொடுத்துட்டாங்க. 40 ரூபான்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிவிட்டேன். இங்கே பாருங்கள், நேற்றே நல்லா வாடிவிட்டு இன்னும் நிறைய பூ இருக்குது வேற. நேற்று மேட்ச் பார்த்துட்டே கட்டலான்னு பார்த்தா மேட்ச் பாதி ஓடிவிட்டு. அதுக்கப்புறம் இவனும் முழிச்சிட்டானா, இவனை வச்சுட்டு எங்கே கட்ட முடியும்? கட்டவே இல்லை. பூ வேற கிடக்கு, அது வேற கட்டணும். நைட்டுக்கு வேற சமைக்கணும். காலையிலேருந்து கரண்ட் இல்லை, அதனால வேலை அப்படியே கடந்துச்சு. மதியத்துக்கு நேற்று மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தோன்னா அதை போட்டு பரட்டி சாப்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஆமாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி போட்டு கறி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அத்தையும் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. நம்ம குட்டி வாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அழுக ஆரம்பிச்சிட்டு என்னை பார்த்த உடனே தூக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாசலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த திண்ணை இருக்குல்ல, நம்ம வீட்டு திண்ணை, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடுறேன், குழம்பு வைக்கிற கேப்பில் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடணும். மாவு பிசைஞ்சு ஊற வச்சிட்டோன்னா வச்சுங்களேன், அப்புறமா டக்குன்னு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைப்போம். வாரத்தில் ஒரு நாளாச்சும் இது மாதிரி உட்காந்து சமைக்கணும்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி நிலாவை பார்த்துட்டு, நிலாவே காணும், அது அங்கே இருக்கு ஒரு மேலே வானத்தை பார்த்துட்டு சமைக்கிறது சூப்பராக இருக்குது. அந்த கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல. வேணும் இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் சிங்கு இடிக்குது, இந்த பக்கம் திரும்பினா சுவிட்ச் பாக்ஸ் இடிக்குது. நின்னே சமைக்க முடியல. அத்தை தான் சொல்லுவாங்க, சீதா ஒன்று நீ சமைச்சிட்டு வா, இல்லை நான் சமைச்சிட்டு வரேன். 2 பேர்லாம் அங்கே நிற்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ நான் சமைச்சிட்டு இருக்கேன்னா அத்தை காய்கறி பக்கத்தில் அரிஞ்சு கொடுக்குறது நின்னா கூட நிற்க முடியாது. ஒரு பாத்திரம் கழுவுனீங்கன்னா கூட நிற்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் வெயில் டயத்தில் சமைச்சோன்னா வச்சிங்களேன், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி வெளியில் வரணும். ஃபுல்லாக தொப்பரை ஆகி தான் வெளில வரணும். அந்த அளவுக்கு இருக்கும். குளிச்ச மாதிரி இருக்கும். சரி, அந்த ப்ராப்ளம்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். சரியா? சீக்கிரமாக சரியாயிடும். அப்பா ஐயோ ஐயோ, என்ன 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 பாட்டில் உள்ளே போயிட போகுது. என்ன என்ன வரந்தாங்க கன்ஃபார்ம் நிறைவிடுவான். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். குழம்புக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சு குழம்பு வைக்கணும்.
குழம்பு வச்சுட்டு எல்லாருக்கும் பசி வேற வந்துட்டு நான் சமைக்க ஆரம்பித்தாலே டைம் ஆகிடுமோங்கிற பயம் வேற வினோவுக்கு. இப்போ சீக்கிரமே இன்றைக்கி சமைச்சு கொடுக்குறோங்க. அடுப்பு நல்லா திகு திகுன்னு எரியிறதுல சட்டி சீக்கிரமே காஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். யார் ஆர்வமாக இருக்காங்களோ இல்லையோ, திவிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படியே போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு அது கூட அப்படியே வெங்காயம். அப்போல்லாம் எனக்கு வந்து விவரமே தெரியாது. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், எங்கள் அம்மாலாம் அப்போல்லாம் அடுப்பில் தான் பற்ற வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஒரு வெங்காயம் கூட அரிஞ்சு கொடுக்க மாட்டேன். இப்போ நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன் அப்போல்லாம் நம்ம அரிஞ்சு கொடுத்துருக்கலாமே, பூண்டு கூட உரிச்சு கொடுத்துருக்கலாமே, அதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னு இப்போ நினச்சி பார்க்குறேன். அது எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை, அம்மாவுக்கு அது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போல்லாம் வந்துட்டு நீ படிச்சுட்டு இருப்ப. படிச்சுட்டு இருந்தாலுமே இப்போ திவி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறானே எனக்கு. அம்மா வெங்காயம் உரிக்கிறம்மா அப்படின்னு சொல்கிறானே, நான் செய்ய மாட்டேன். ஆனால் என் தங்கச்சி செய்வா. நான் ஏன் அப்படி இருந்தேன்னு இப்போ யோசிச்சு பார்க்குறேன். ஸோ நீங்கள் யாராவது அம்மாவுக்கு செய்யாமல் இருந்தீங்கன்னா செய்யுங்க. அப்புறம் என்ன மாதிரி குழந்தைங்கலாம் பெற்றதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, அம்மாவும் இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுப்பில் செய்யும்போது தான் அதோட ஃபீல் புரியுது. ஒவ்வொன்றையும் பார்த்து 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 எடுத்துகிட்டு வந்து வச்சு அடுப்பை பற்ற வச்சு ரொம்ப கஷ்டம். இப்போலாம் நம்ம கேஸில் பற்ற வச்சு டக்கு டக்குன்னு எல்லாமே பண்ணிடுறோம். பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டு எல்லாமே ஈஸியாக இருக்குது. அப்போல்லாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் வெளிச்சமே இருக்காது. அடுப்பு பற்ற வச்சு விளக்கு எரிய வச்சு அதில் தான் வந்துட்டு, எனக்கு தாய்ப்பால் கிடையாது. ஸோ எனக்குமே வந்துட்டு பொட்டிப்பால் தான் போட்டாங்களாம் சின்ன பிள்ளையில. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ உணர்ந்து பார்க்குறேன் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கேஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பற்ற வச்சு டக்குன்னு பால் கொடுத்துட்றோம். எனக்கெல்லாம் அப்படி வளர்த்துருக்காங்க. அதையும் கடந்து தானே வந்திருக்காங்க. இதுவே நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம், அதுக்கு சொல்ல வரேன். இதையே நம்ம கஷ்டங்கிறோம். அப்போல்லாம் எப்படிலாம் இருந்திருக்காங்க. ஒன்றுமே ஒரு எந்த ஒரு ஸ்பெசிலிட்டிஸுமே இல்லாமல் இருந்திருக்காங்க அப்போவே. அதுலேயே வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து வதக்க போகிறேன். இது கூட மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட நான் சிக்கனில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு கிளறி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எல்லாமே போட்டு கிளறி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த அனுபவம் எப்படி இருக்குது சீத்து? என்ன ஒன்று என்னமோ தெரியல, ரொம்ப அனல் அடிக்குதுங்க. உள்ளே சமைச்சா அப்படி தெரியாதுல்ல, இந்த கரண்ட் இன்னும் நீளமாக வேணுங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் பிரியாணிலாம் போடும்போது இவ்வளோ நீட்டுக்கு வச்சுக்கிறாங்க போல இருக்கு. வினோ, நீ தானே ஆசைப்பட்ட வெளியில் சமைக்கணும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை. அவுட்டோர் குக்கிங் சீரீஸ் ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது இதை விட ரொம்ப கஷ்டம். இது கூட பரவாயில்ல, அது ரொம்ப கொடுமை. எப்படின்னா ரொம்ப லாங் போய் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அன்னைக்கு நாங்கள் போனது என்னென்னா, ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்குங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒன்று எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் போவோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், விட்டுட்டு வந்ததெல்லாம் பாதி வீட்லேயே இருக்கும். எடுத்து வச்சதெல்லாம் நிறைய நமக்கு ஞாபக மறதி இருக்குங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியுது. அதனால ஒரு இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் கற்றுக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தோணும் எனக்கு.
சிக்கனை நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் எப்போயுமே சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டு மிளகாத்தூள் அப்படியே அது கூட சேர்த்துப்போம். மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி, குழம்புக்கு தேவையான உப்பு, எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். அப்படியே மூடி வச்சுருவோம். எங்க நான் போறேன், போ. நான் போட்டா நான் போறேன் வா. என்ன சமைக்க வேணாமா? குழம்பு அங்கே கொதிக்குதுடா, குழம்பு கொதிக்குது. தூக்கமும் எனக்கு வந்துட்டு அது என்ன பண்ணும்? தூக்கம் இருக்கு இப்போ கண்ணில் தண்ணியே வந்திருக்கு தூக்க கலக்கத்தில். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிப்போம். தேங்காய் போட்டு நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா அப்படியே தூவிட்டு அது கூட கொத்தமல்லி, உருட்டி வச்ச சப்பாத்தியில் கொஞ்சம் தான் தேய்ச்சிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்பாத்தியை போட்டு எடுத்து ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து அந்த சிக்கனோட சாப்பிட்ணுங்க. அந்த ஒரு ஆர்வத்தில் சீக்கிரமே போட்டு எடுக்கணும்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது. நாங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனில் அவ்வளோவா சாப்பிட்டது கிடையாது. எப்போயாவது ஒரு தடவை சாப்பிடுவோம், இல்லைன்னா கடைக்கு போனால் சாப்பிடுவோம். நமக்கு இதான ஃபஸ்ட் டைம் நம்ம வெளில இந்த மாதிரி காம்பினேஷனில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம். லாஸ்ட்டு சப்பாத்திங்க. எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. சிக்கன் குழம்பு வேறு ஆவலாக வா வா வான்னு என்னை கூப்பிடுது. போய் சப்பாத்தி வச்சு சூடாக சாப்பிடுவோம் வாங்க. சப்பாத்தி சூடாக, சிக்கன் குழம்பு சூடாக சாப்பிடணுன்னு ஆசை. ஸோ நிறைவேற்றியாச்சு இன்னைக்கு. ஆமாம், நைட்டில் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடணுங்க. இது வந்து திடீர் பிளானு. இது வந்து பிளானே கிடையாது. வினோதான் வந்துட்டு சிக்கன் எடுத்து வந்து சப்பாத்தி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் புரோட்டா போடலான்னு சொன்னேன். புரோட்டா போடலான்னு சொன்னான். கேமரா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான். ஆமாம், ஏன்னா நான் புரோட்டா வந்து நான் தான் போடுவேன். வினோ தான் போட்டு ஆகணும். ஏன்னா எனக்கு போட தெரியாது, வினோக்கு போட தெரியும். ஆல்ரெடி ஒரு தடவை போட்டிருக்கான். ஸோ அவன் தான் போட்டாகணும். என்னால் கேமரா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் வேணாம், சப்பாத்தியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஈவினிங் டிசைட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஈவினிங் சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டுட்ருக்கேங்க 8:30 மணி. நைட்டு சாப்பாடு தான் நான் சொன்னேன். நல்லா தான் இருக்கு. நீ சாப்பிட்டு வந்து சொல்ல முடியாது. சரி, பிளாக் தண்டர் சொல்லு. பேக்கண்ட்ரா ஐயெல்லாம் செம்ம வலியானா. ஐயோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீட்டாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட இது 2 கிலோ 2 கிலோவா 2.5 3 கிலோ வரும் கரெக்டாக. அதனால தான் சப்பாத்தியோட அந்த சிக்கன் குழம்பு காரத்தோட சூப்பராக இருக்குங்க. வேற மாதிரி. நீ சாப்பிட்டுட்டு நம்ம வெளில போயிட்டு இதை தான் நம்ம கேட்போம் தெரியுமா, ஆனால் கிடைக்காது. இந்த டேஸ்ட் வராது. ஆமாம், இந்த டேஸ்ட்டுங்கிறத விட நம்ம கிடைக்காது. நம்ம எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி சிக்கன் குழம்பு சப்பாத்தி கிடச்சிருக்கா? இல்லை, நம்ம இது வரைக்கும் போய் தேடி கேட்டிருக்கோம், ஆனால் வந்துட்டு இல்லை. சாப்பிட்டா மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை, இடியாப்பம் தான் கிடச்சிது ஒரு வாட்டி கூட. சப்பாத்தி கேட்டோம்ல. அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லை. பாயாவும் கிடச்சிது. சாப்பிட்டு போங்க, ஞாபகத்தில் இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ஏன்னா நீ தான் கஷ்டப்பட்ட ஆள். நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு அதுக்கான பலன் கிடைக்கும் போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் இதை சாப்பிடும்போது அது தோணவே இல்லை, அதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு. கண்டிப்பாக இந்த விலாகை வந்து நீங்கள் சண்டே பார்ப்பீங்க.
இன்றைக்கி நான் போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணணுங்க. எடிட் பண்ணி தூங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2:30 மணி ஆகும். நல்ல வேளை இன்னைக்கு மேட்ச் இல்லை, இல்லைன்னா அதை இல்லைன்னா வந்து அதை பார்த்துட்டு தூங்குறதுக்கு எடிட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தாலும் ஒரு 3:30 மணி ஆகிடும். இந்த காம்பினேஷனை இப்போ ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது இத்தனை நாள் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு. இனிமேல் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்க, நான் ஆசைப்பட்டதை செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். எல்லாருக்குமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். பாய். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாய். பாய்.